அடுத்ததாக பார்க்குற ரகம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லூபி ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லூபிலே 2 டைப்ஸ் ஆஃப் லூபி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பாகவே இருக்குது ஓகே. உங்களுக்கு புளியாமலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி புளிப்பாக இருக்கும். ஆனால் இது பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும். பழத்தோட சைஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலி இருக்குது. நம்ம கோலியில் சின்ன வயசில் விளையாடுவாங்களே சின்ன ஒரு பால் சைஸில் வரும். நல்ல இனிப்பான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேண்ணா. ஒரு சூப்பரான பிளாட் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே காய்க்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளானுங்க. பாருங்கள் ஒட்டுக்கடன் தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள் எத்தனை சின்ன சின்ன பிஞ்சுகள் வச்சிருக்குன்னு ஓகேண்ணா. இதெல்லாமே சின்ன செடியிலேருந்து காய்க்கக்கூடியது. எல்லாமே ஃப்ரூட்டிக் ஸ்டேஜ் பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. 1 2 இல்லைங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளான்ட் வேணுமோ இது 50 பிளான்ட் வேணாலும் ரெடியாக இருக்கும் ஓகேண்ணா. எல்லாத்துலேயும் பூ பிஞ்சு இருக்குமோன்னு சொல்ல முடியாது. 1 2 பூ பிஞ்சு எடுத்துருக்கு. மற்றபடி செடி எல்லாமே கிராஃப்டடு. நீங்கள் வாங்கி வச்சு பாருங்கள். இதிலும் பாருங்கள் பூக்கள் நான் சும்மா யதார்த்தமாக தான் அர்த்தம். இங்கே பாருங்கள் பூக்கள், இங்கே பாருங்கள் பூக்கள். இது விதைக்கு கீழே வரதை வந்து கட் பண்ணிடணும் ஓகேங்களா. நடும்போது பிளான்டேஷன் பண்ண இது வரைக்கும் நட்டுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லூபி. நல்ல ஒரு இனிப்பான பழம் தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் எக்ஸாட்டிக் கலெக்ஷன் தான். இதெல்லாம் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க. தாராளமாக நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு குழந்தைகள் சாப்பிட்லாம். எல்லா வைட்டமின்ஸும் கிடைக்கும் ஓகே. பழங்கள் வந்து சாப்பிடும் போது சத்துக்கள் நிறைய நினைக்கும். இந்த மாதிரி ஸ்வீட் லூபி பழம் வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்காங்க. வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.